மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், உன்னை நீ எப்படி நடத்துகிறாய் என்பது ஒரு $1,000,000 கேள்வி. நடத்துவதற்கு முன்பு உன்னை நீ எப்படி பார்க்கிறாய்? உன்னை என்பதை விட உண்மையான உன்னை, அதாவது ட்ரூ செல்ஃப், உண்மையான உன்னை உட்பக்கம் ஆழ்ந்து பார்ப்பதை நோ யுவர் செல்ஃப் எனலாம், உன்னை அறிதல் எனலாம். சுய தரிசனத்தில் உன்னை நீ மதித்தால் செல்ஃப் எஸ்டீம், உன்னை நீ மரியாதை செய்தால் செல்ஃப் ரெஸ்பெக்ட், உன்னை நீ நம்பினால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதையெல்லாம் அறிந்த பின்பு உன்னுடைய வாழ்வின் போக்கில் போகாமல், மனம் போன போக்கில் போகாமல், ஆற்றில் சருகுகளை அடித்து செல்வது போல் செல்லாமல், போக்கை மாற்ற உனக்கு நீயே கட்டுப்பாட்டை விதித்து செயல்படுதல் செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு. செல்ஃப் டிசிப்ளின் நம்ம வாழ்வில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸுக்கும், ஒவ்வொரு டிசிஷனுக்கும் ஒரு ஒழுங்கு கொடுக்குது. ஒரு இலக்கை நிர்ணயித்தால் இலக்குக்கும் விருப்பத்திற்கும் இடையே பாலமாக இந்த சுய கட்டுப்பாடு தான் இருக்குது. இது இல்லைன்னா ஒரு வெற்றியையோ ஒரு சாதனையையோ யாரும் படைக்க முடியாது. இந்த சுய கட்டுப்பாடு பெற அல்லது வர என்ன செய்யணும்? நாமே நம்மளை கடுமையாக நடத்தணும். நாம சொல்றத நம் மனம் கேட்கணும். நம் எண்ணங்களுக்கு நாம எஜமானன் ஆகணும். இதற்கு ரொம்ப பயிற்சியும் முயற்சியும் வேணும். திரும்ப திரும்ப செய்யணும். ட்ரையல் அண்ட் எரர் ஃபாலோ பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிசஸ் மேக் பர்ஃபெக்ட். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். விண்வெளி வீரர் சுக்லா நேற்று விண்வெளியிலிருந்து, அதாவது ISSலிருந்து சொன்னது மாதிரி, நெவர் ஸ்டாப் ட்ரையிங், நெவர் கிவ் அப், ஸ்கை இஸ் நாட் த லிமிட். நெவர் ஸ்டாப் ட்ரையிங், never give up, sky is not the limit.